வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக ஆர்த்தி ரவிவர்மன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிபுணர் குழு அறிக்கை மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைப்பு. பிளேக் யாழ் விஜயம் மகளிர் கூடி எதிர்ப்பு. முன்னேஸ்வரம் வேட்டை திருவிழா நீதிமன்ற உத்தரவால் இடைநிறுத்தம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். சிலாபம் முன்னேஸ்வரம் முன்னைநாதர் ஆலயத்தில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள மிருகபலி பூஜையை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு சிலாபம் மேலதிக மாவட்ட நீதவான் RM ஜெயரட்ன உத்தரவிட்டுள்ளார். சிலாபம் போலீஸ் பிரிவின் புலனாய்வு பிரிவினர் தாக்கல் செய்த மனு ஒன்றை பரிசீலித்த பின்னரே நீதவான் இவ்வுத்தரவை பிறப்பித்துள்ளார். நீதவானினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி மிருகபலியை இடைநிறுத்தி வைக்குமாறு போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சிலாபம் முன்னேஸ்வரம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் 13ஆம் திகதியன்று நடைபெறவுள்ள மிருகபலி பூஜைக்கு உடனடியாக தடை விதிக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு கடந்த 28ஆம் திகதி நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முன்னேஸ்வர முன்னைநாதர் ஆலயத்தின் வருடாந்த தீர்த்தோற்சவம் நேற்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது. முன்னைநாதர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மாயவன் ஆற்றில் தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னேஸ்வரம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் வேட்டை திருவிழாவில் பலியிடுவதற்காக தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கோழி மற்றும் ஆடுகளை அமைச்சர் மேர்வின் சில்வா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். சிலாபத்திற்கு இன்று காலை விஜயம் செய்த அமைச்சர் குறித்த விலங்குகளை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லுமாறு சிலாபம் போலீசாருக்கு பணித்துள்ளார். போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட விலங்குகளை விலங்கு வளர்ப்பு பண்ணைகளில் கொண்டு சேர்க்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் அறிக்கை மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் பான் கி மூனினால் இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் பான் கி மூனுக்கு ஆலோசனை வழங்கும் நோக்கில் தர்சுமன் தலைமையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு குறித்த அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பான் கி மூனின் பேச்சாளர் மார்டின் நெக்ஸகி தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இரண்டு தரப்பினரும் யுத்த குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக ஐநா நிபுணர் குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சுயாதீன விசாரணைகளை நடத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பின் மனித உரிமை பேரவை, பாதுகாப்பு பேரவை போன்றவற்றின் கோரிக்கை அவசியமானது என பான் கி மூன் முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வந்துள்ள அமெரிக்க பிரதி ராஜாங்க செயலாளர் ரோபர்டோ பிளேக் இன்று யாழ்குடா நாட்டிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் யாழ்குடா நாட்டு மீள்குடியேற்றம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபருடன் இந்த விடயம் குறித்து அவர் கலந்துரையாடியதுடன் இங்கு ஏன் மீள்குடியேற்ற பணிகள் இவ்வளவு தாமதமாக இடம்பெறுகின்றன என வினாவும் எழுப்பியுள்ளார். அத்துடன் அங்கு மீள்குடியேற்றப்பட்டுள்ள மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சினைகள், யாழ்குடாவின் தற்போதைய அசாதாரண சூழ்நிலைகள், இயல்பு வாழ்க்கையினை தொடர முடியாமைக்கான காரணங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து அவர் மேலதிக அரசு அதிபரிடம் கேள்விகளை எழுப்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
ரோபர்டோ பிளேக்கின் அடுக்கடுக்கான கேள்விகளால் திணறிப்போன யாழ் மேலதிக அரசாங்க அதிபர் ரூபினி வரதலிங்கம் சிரித்தபடியே நிலைமையை சமாளித்துக் கொண்டு வளமையான கன்னிவடி கதையை கூறி மீள்குடியேற்ற தாமதத்துக்கு இதுவும் ஒரு காரணம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்த ரோபர்டோ பிளேக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. ரோபர்டோ பிளேக் இன்று பல்கலைக்கழக மாணவர்களை சந்திக்கவிருந்த அமெரிக்க தகவல் நிலையத்திற்கு முன்பாகவே இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மிகவும் குறைந்தளவானவர்களே கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் மிகவும் கோபத்துடன் கோஷங்களை எழுப்பியதுடன் ஆங்கிலேயனுக்கு தீவக பெண்கள் குறித்து விமர்சிக்க யார் உரிமை தந்தது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். பெண்கள் அதிலும் குறிப்பாக வந்து ஒரு தீவ பெண்கள் வந்து எங்கட சகோதரங்கள் அவையில் வந்து கற்பில வந்து குறைவா தான் இருக்கு. அவையில் ஒரு தரம் குறைஞ்சாக்கலன்னு சொல்லித்தான் இவர் கொடுத்திருக்கு. அப்படித்தான் கொடுத்திருக்கிற நாட்டு பெண்கள் நாங்கள் சமாதானமாக வாழ்வதற்கு இலங்கை அரசாங்கத்தோடு நாங்கள் பேசி பிரச்சனையை தீர்ப்போம். எங்கள் பிரச்சனையை தலையிட வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் பிளேக்கு நாங்கள் கூறி வைக்க மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் கூறி வைக்கிறோம். இலங்கை வந்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான பிரதி ராஜாங்க செயலாளர் ரோபர்டோ பிளேக் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பெட்ரிசியா புட்னிக்கும் பங்கேற்றார். ரோபர்டோ பிளேக் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடத்தியிருந்தார். மேலும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள், சமூக நிறுவன பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பல தரப்பினரையும் அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். தலதா மாளிகைக்கு குண்டு போட உதவிய கேபி அரச மாளிகையில் இருப்பதாகவும் தலதா மாளிகையை பாதுகாத்தவரை அரசாங்கம் தாக்க முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். கண்டியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஐக்கிய தேசிய கட்சியை அரசாங்கத்தால் தோல்வியடைய செய்ய முடியாது என குறிப்பிட்டார். தலதா மாளிகைக்கு குண்டு தாக்குதல் நடத்தினர். எனது கவலை என்னவென்றால் தேசத்தை நேசிக்கும் அரசாங்கம் தலதா மாளிகையை பாதுகாத்த நிரஞ்சன் விஜயரட்ன முன்னோக்கி வரும்போது தலதா மாளிகைக்கு குண்டு போட தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்த கேபியை அரச இல்லத்தில் வைத்துள்ளனர். தாக்கியவர் அரச இல்லத்தில் பாதுகாத்தவர் மீது தாக்குதல் நடத்த முற்படுகின்றனர். கொழும்பில், கண்டியில், மாத்தளையில், நுவரெலியாவில் ஐக்கிய தேசிய கட்சியை எப்படி தோற்கடிப்பது என அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. சிலரை வைத்து கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். அவை ஒன்றும் சரிவராது. மக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்க தீர்மானித்து விட்டனர். அதனை அரசாங்கத்தால் நிறுத்த முடியாது. நாங்கள் விருப்பு வாக்குகளுக்கு அடித்துக் கொள்கிறோம். வாக்குகளை பெற கட்சி குறித்து சிந்திப்பதில்லை. இது தேர்தல் வாக்குகளின் ஊடாகவே வெற்றி பெற முடியும், விருப்பு வாக்குகளால் அல்ல. அதனால் வெற்றி தோல்வி எமது கைகளிலேயே உள்ளது. சர்வதேசத்துடனான யுத்தத்தை இலங்கை வெற்றி கொண்டு விட்டதாக அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச நிகழ்ச்சி நிரலுக்கு அடிபணியாது தேசிய நிகழ்ச்சி நிரலின் கீழ் செயற்பட்டதாலேயே இவ்வெற்றி கிடைத்துள்ளது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இக்கருத்துக்களை வெளியிட்டார். ජනාධිපතිතුමා බලයට ආපු ගමන් කලේ කරන්න බෑ කියන වැඩ.
செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டதை ஜனாதிபதி அதிகாரத்திற்கு வந்தவுடன் செய்தார். தொண்டமான் மற்றும் ரவுப் ஹக்கீம் ஆகியோரை ஊன்றுகோலாக வைத்துக் கொண்டே முன்னிய தலைவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றினர். ரணில் விக்ரமசிங்க தான் அந்த ஊன்றுகோள்களை அன்று வைத்திருந்தார். அரசியலில் அவர் காலுடைந்துள்ளதால் அது இல்லாமல் அவருக்கு இருக்கவும் முடியாது. ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக ஊன்றுகோள்கள் இல்லாது ஜனாதிபதி மஹிந்த அதிகாரத்தை கைப்பற்றினார். இதுதான் முதல் ஆச்சரியம், முதல் மாற்றம். அதனால் தான் இன்று நாடு காப்பாற்றப்பட்டது. அதனால் தான் மேற்குலக நாடுகள் எம்மை பழிவாங்க ஒற்றை காலில் நிற்கின்றனர். அதனால் தான் ஜெனீவாவில் மனிதோரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிராக யோசனை முன்வைக்கப்படுகிறது. அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை தோற்கடித்து தேசிய நிகழ்ச்சி நிரலை வெற்றி பெற செய்ததால் மேற்குலக நாடுகள் எம்மை பழிவாங்க முயற்சிக்கின்றனர். நாம் இப்போது அந்த யுத்தத்தை வெற்றி கொண்டு முடித்துவிட்டோம். மாத்தளை மாவட்ட ரத்தோட்ட பிரதேசம் கடந்த ஜனவரி மாதம் மண்சரிவு அபாய வலயமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கிருந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். அவ்வாறு வீடுகளை விட்டு வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட மக்கள் இன்று வீடற்று நிற்கதியாகியுள்ளனர். அரசாங்கத்தால் உறுதியளிக்கப்பட்ட மாற்று வீடு மக்களுக்கு வழங்கப்படாமையே இதற்கான காரணமாகும். மண்சரிவு காரணமாக ரத்தோட்ட பிரதேசத்தில் பல வீடுகள் சேதமடைந்தன. இதனால் வேறு இடங்களில் கூடாரங்களை அமைத்து பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மக்களை பார்வையிட சென்ற அமைச்சர்கள் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தருவதாக உறுதியளித்து சென்றுள்ளனர். இடம் தருவதாக கூறி இன்று ஒரு வருடம் பூர்த்தியாகிறது. மழையும் வருகிறது. எமக்கு வசிப்பதற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இங்குள்ள பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கையை முன்னெடுத்து செல்வதற்கு போதுமான இடவசதி கூட இன்னும் செய்து கொடுக்கப்படவில்லை. என்னுடைய கணவர் இல்லை. எனக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். ஒருவர் உயர்தரத்தில் உள்ளார். அவருக்கு கல்வி கற்க வசதி இல்லை. கல்வி பிரச்சனை மாத்திரமல்ல, ஒருவேளை உணவு உண்ண கூட இம்மக்கள் பெரும்பாடுபடுகின்றனர். எமக்கு வீடு கட்டி தருவதாக கூறினர். இன்று வரை வீடு கட்டி கொடுக்கவில்லை. கூடாரம் தந்தனர். மார்ச் 14ஆம் தேதிக்கும் பின்னர் அதுவும் இல்லை. இம்முறை விவசாயம் செய்யவும் வசதி இல்லை. குளத்திலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இப்போது எமக்கு உணவும் உறையுளும் இல்லை. கடந்த காலங்களை போன்று மழைக்காலம் வராது என யாருக்காவது உறுதிப்பட கூற முடியுமா? ரத்தோட்டை மக்கள் வீதிகளில் நிற்கதியாக கிடப்பதை தவிர்க்க வீடமைப்பு அமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுப்பார் என அம்மக்கள் இன்னும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். சிறைச்சாலைகளை புனர்வாழ்வு மத்திய நிலையங்களாக மாற்றியமைக்க வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய சிறைச்சாலைகள் தினத்தையொட்டி மாத்தறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரதான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இவர்களை புனர்வாழ்வளித்து வெளியில் அனுப்ப வேண்டும். சிறை புனர்வாழ்வு மத்திய நிலையமாக மாற வேண்டும். அந்த மட்டத்தில் நினைக்க பழகிக் கொள்ள வேண்டும். இவர்களை புனர்வாழ்வளித்து சமூகத்துடன் இணைப்போம். அப்போதுதான் சமூகத்திற்கு பிரயோசனமாக இருக்கும். அவர்களை அப்படியே சமூகத்துடன் இணைக்க முடியாது. அவர்களுக்கு ஏதாவது தொழில் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை என்பவற்றை ஏற்படுத்தி அவர்களை சமூகத்திற்கு அனுப்ப வேண்டும். இதனை தனியாக செய்ய முடியாது. நீதியமைச்சு, நீதிமன்றம், அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து இதற்கு தேவையான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். சமூகத்திற்கு பிரயோசனமான அபிவிருத்திக்கு ஒத்துழைக்கின்ற நபர்களாக அவர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் தோல்வியில் முடிவதால் நாடு சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சற்று சிந்தித்து பாருங்கள். மக்கள் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் சிக்கல் உள்ளது. பஸ் ஏற வீதிக்கு சென்றால் அங்கு பெரிய பிரச்சனை. தள்ளுவர், அங்கு இங்கும் போகச் சொல்வர், கையை போடுவர், காலை போடுவர். பிள்ளைகளை அழைத்து பாடசாலை சென்றால் அங்கும் சிக்கல். விண்ணப்பம் பெற வேண்டும், சான்றிதழ் கொண்டு வர வேண்டும், கப்பம் செலுத்த வேண்டும். பிரச்சனைகள் அதிகம். காய்ச்சல் வந்து மருந்து வாங்க சென்றால் அங்கும் சிக்கல். ஒன்று வைத்தியர் இல்லை, இன்றேல் தாதி இல்லை, இருவரும் இருந்தால் மருந்து இல்லை. அரசு நிர்வாகத்தின் பக்கம் பார்த்தாலும் சிக்கல் அதிகம். வடக்கு எடுத்துக்கொண்டால் இதற்கு முன்னர் யுத்தம் பெரிய பிரச்சனையாக இருந்தது.
யுத்தம் நிறைவடைந்து 2 வருடங்கள் ஆகியும் சிக்கல் இன்னும் உள்ளது. அந்த மக்களின் வாழ்க்கையில் நேர்த்தி இல்லை. பிரச்சனை அதிகம். யுத்தம் ஏற்படும் நிலையே காணப்படுகிறது. அரசின் வேலை திட்டங்களை எடுத்துக்கொண்டால் ஆரம்பிக்கும் அனைத்தும் சிக்கல். பெட்ரோல் கொண்டு வந்தனர். என்ன நடந்தது? கொண்டு வந்தது தரமற்றது. இதனால் 49 கோடி நஷ்டம். இதன் நட்டத்தை ஏற்றுக்கொள்வது யார்? சுசில் பிரேமஜயந்த தனது கையிலிருந்து எடுத்துக் கொடுக்க மாட்டார். மஹிந்த ராஜபக்ஷவும் தரமாட்டார். அந்த நட்டத்தை நாங்களும் நீங்களுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேஸ் விலை 156 ரூபாவால் அதிகரிக்கிறது. இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் மத்தியில் கிரீஸ் பூதம். என்ன நடக்கிறது? யாருக்கு நட்டம்? பெண்கள் வீதியில் தனியாக செல்வதில்லை. கிரீஸ் பூதத்திற்கு பயம். ஆண்களும் தனியாக செல்வதில்லை. கிரீஸ் பூத பயம். நாடு சிக்கலில் இருக்கும் போது சேற்று நீரில் மீன் பிடிப்பது போல அரசாங்கம் தமக்கு தேவையானதை செய்து கொள்கிறது. நோவூட் தேயிலை தோட்டத்தில் இடம்பெற்று வருவதாக கூறப்படும் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வு குறித்து நோவூட் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நோவூட் போலீசாரின் ஒத்துழைப்பில் இச்சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வு இடம்பெற்றதாக தோட்ட அதிகாரி குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் இன்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. வர்த்தகர்கள் நோர்வுட் தேயிலை தோட்டம் ஒன்றில் தேயிலை செடிகளை பறித்து மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக குறித்த தோட்டத்தின் சிரேஷ்ட பதில் தோட்ட அதிகாரி AP விஸ்வநாத் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து நோவூட் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதும் போலீசாரும் இந்நடவடிக்கைக்கு துணை போவதாக அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த நிலையில் குற்றச்சாட்டை மறுத்துள்ள நோவூட் போலீசார் இன்று சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை நடத்தினர். தேயிலை பறிக்கப்பட்டுள்ளதை பார்வையிட்ட நோர்வுட் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தோட்ட அதிகாரியிடம் இது குறித்து தகவல்களை பெற்றுக்கொண்டார். தேயிலை பறிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து தோட்ட காவலாளிகள் 2 போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய தமிழ் செய்தியறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.